ஓ வரலாறே பெரிய கோளாறாக இருக்கு. அவர் ஏதோ புரட்சி செய்கிறதுக்காக அவர் ஒரு சேகுவாரா பெடல் காஸ்ட்ரோ மாதிரி அவர் பேசுகிறாரு. மன்னராட்சி வந்து விட்டது. என்ன மன்னராட்சி வந்து விட்டது? மக்களின் மன்னரேன்னு பாட்டெல்லாம் வருது. ஆமாங்க, அவரை மட்டும் மன்னரேன்னு வர்ணித்து பாட்டு எழுதுவாங்களாம். ஒரு குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு யாரும் வரவே கூடாதான். ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து அரசியலில் யாரும் வரக்கூடாது, அதுக்கெல்லாம் பாரம்பரிய பெருமை வேணும் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. கடைசியில் இன்றைக்கி வந்து மாநாட்டில் வந்து இன்றைக்கி வாக்குச்சீட்டை வந்து இன்றைக்கி இதை வந்து திருடுறான். தேர்தல் ஆணையமே திருட்டு ஆணையமாக இருக்கிறது. கண்டித்து ஏதாவது பேசினாரா? கவின் ஆணவ கொலையை முன்னிட்டு ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை மாநாடு கலைஞ்சு போன முன்னாடி தீர்மானம் போடுற கட்சியை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடுச்சு, இனிமேல் தீர்மானம் போடலான்னா அந்த தீர்மானத்தை நீ பனையூர் பங்களாலேயே பத்திரமா வச்சுருக்கலாமே, அதுக்கு எங்கிட்ட காட்டுற. அதனால் அவர் வந்து ஒரு அரசியல் பேசுகிறாராம். திடீர்னு எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு, இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டா அவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? அண்ணாவை பற்றி பேசினா அவர் அண்ணாவாயிடுவாரா? என்ன உழைப்பு இருக்கிறது உங்ககிட்ட? மக்களை சந்திப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? கட்சிக்காரனை வந்து மேடையில் நீ வந்து இந்த மாவட்ட செயலாளர் இந்த தீர்மானத்தை வாசிப்பார்னு சொன்னா தர மக்கள்கிட்ட அறிவோமாவே. 234 தொகுதியிலையுமே விஜய் தான் போட்டிடுறாராம். அப்போ ஒற்றை முகத்தை காட்டி இப்போ என்ன விஷயம்? பிம்ப அரசியல். என் முகத்துக்கு தான் ஓட்டு, உனக்கு ஓட்டு கிடையாது, நீங்கள்லாம் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் இது ஒரு ஜனநாயக பண்பாடு இல்லாத ஒரு விளம்பர ஷோ மாதிரி, ஃபேஷன் ஷோ மாதிரி ஒன்று நடத்தியிருக்காரு.